நம்முடைய சர்வீஸ் சென்டருக்கு கஸ்டமர் ஒருத்தங்க லேப்டாப் கொண்டு வந்தாங்க. நான் அவர்கிட்ட லேப்டாப்பை வாங்கி வச்சுட்டு, சார் சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம் சார் அப்படின்னு கேட்டேன். சார், என்னுடைய லேப்டாப்பில் வைஃபை ஒர்க் ஆகலை, வைஃபை ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதற்கு நான், சரிங்க சார், நான் உங்களுக்கு உங்களுடைய லேப்டாப்பில் வைஃபை கனெக்ஷன் கிடைக்கிற மாதிரி சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய லேப்டாப்பை வாங்கி வச்சுட்டு அவரோட பேர், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் இவை அனைத்தையும் என்னோடய ரிஜிஸ்டரில் நோட் பண்ணிவிட்டு அவரை அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவருடைய லேப்டாப்பை சர்வீஸ் டேபிளுக்கு கொண்டு வந்துட்டு அவருடைய லேப்டாப்பில் இன்டர்னலாக வைஃபை அடாப்டர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தேன். அவருடைய லேப்டாப்பில் இன்டர்னலாக வைஃபை அடாப்டர் கிடையாது. எனவே இவருடைய லேப்டாப்பில் வைஃபை ஆப்ஷனை பயன்படுத்தவும் முடியாது. இந்த லேப்டாப்பில் வைஃபை ஆப்ஷனை கொண்டு வரதுக்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. இன்டர்னலாக பண்ண முடியாது, எக்ஸ்டர்னலாக தான் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் கடையில் போயிட்டு வைஃபை அடாப்டர்னு கேட்டு வைஃபை அடாப்டரை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வைஃபை அடாப்டரை கொண்டு வந்து உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்ட்டில் இன்சர்ட் பண்ணுங்கள். வைஃபை அடாப்டரை இன்சர்ட் பண்ண உடனே உங்களுடைய லேப்டாப்பில் வைஃபை சிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லேப்டாப்பில் வைஃபை சிம்பல் காமிக்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய லேப்டாப்பில் வைஃபை லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த வைஃபை லிஸ்ட்டில் உங்களுடைய ஹாட்ஸ்பாட்டோட நேம் காமிக்கும். அதில் உங்களுடைய ஹாட்ஸ்பாட் நேமை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கேட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் என்ன ஆகும்னா லேப்டாப்பில் ஷேர் ஆகிரும். இதுக்கப்புறம் லேப்டாப்பில் நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம், யூடியூப் பார்க்கலாம், வீடியோஸ் டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வைஃபை அடாப்டர் டிரைவரோடு இருக்கக்கூடிய வைஃபை அடாப்டராக இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வைஃபை அடாப்டரை கொண்டு வந்து லேப்டாப்பில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணாலும் லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல காமிக்கக்கூடிய பெருக்கல் குறி எப்படியே தான் இருக்குன்னா அப்படியே தான் இருக்கும். வைஃபை ஆப்ஷனுக்கு சேஞ்ச் ஆகாது. எதனால் அப்படின்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வைஃபை அடாப்டர் டிரைவரோடு இருக்கக்கூடிய வைஃபை அடாப்டர். எப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இந்த வைஃபை அடாப்டருக்கான டிரைவரை இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இந்த வைஃபை அடாப்டரானது பெருக்கல் குறியோடைய தான் காமிக்கும். எப்படி சார் இந்த வைஃபை அடாப்டரோட டிரைவரை லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வைஃபை அடாப்டரை பர்ச்சேஸ் பண்ணும்போதே அந்த கடைக்காரங்க இந்த வைஃபை அடாப்டருக்கான டிரைவர் சிடியை கொடுப்பாங்க. ஒருவேளை பர்ச்சேஸ் பண்ண இடத்துல டிரைவர் சிடி கொடுக்கல அப்படின்னா இந்த வைஃபை அடாப்டருக்கான டிரைவரை நம்ம க்ரோம் ப்ரௌசரில் இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவர் சிடி இருந்துச்சு அப்படின்னா அந்த டிரைவர் சிடியை லேப்டாப்பில் இருக்கக்கூடிய சிடி டிரைவில் இன்சர்ட் பண்ணி நம்ம வைஃபை அடாப்டரோட டிரைவரை லேப்டாப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக எளிமையாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம். சப்போஸ் டிரைவர் சிடி இல்லை அப்படின்னா நம்ம க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு டிரைவர் சிடியை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவர் சிடி இல்லாதவங்க மொபைல் டேட்டா கேபிளை லேப்டாப்லேயும் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா மொபைல் ஃபோனில் யூஎஸ்பி டெதரிங் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ண உடனே மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் லேப்டாப்புக்கு ஷேர் ஆகும். இதுக்கப்புறமா லேப்டாப்பில் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு வைஃபை அடாப்டர் டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வைஃபை அடாப்டரோட வைஃபை ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணுங்கள். லேப்டாப்பில் இருக்கக்கூடிய
வைஃபை ஆப்ஷன் காமிக்கக்கூடிய இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹாட்ஸ்பாட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் காமிக்கும். அந்த நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டு அந்த இடத்துல கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் லேப்டாப்புக்கு ஷேர் ஆகும். ஓகே, சூப்பர். நம்ம ஜெயிச்சிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக கஸ்டமரோட லேப்டாப்பில் வைஃபை ஆப்ஷனை கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறமா கஸ்டமரை வர சொல்லி அவர்கிட்ட அவருடைய லேப்டாப்பை கொடுத்து விட்டுட்டோம். எந்த பிராண்ட் வைஃபை அடாப்டர் வாங்குறது, எவ்வளோ எம்பிபிஎஸ் உள்ள வைஃபை அடாப்டர் வாங்குறது, எப்படி வைஃபை அடாப்டரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரியான அனைத்து சந்தேகங்களுக்கும் நீங்கள் எங்களை எப்போ வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். அதுபோல் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் எந்த ஒரு பிரிண்டர் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.